2018ஆம் ஆண்டு பாலிவுட்டில் வெளியான அந்தாதூன் திரைப்படம் அந்த ஆண்டின் மிகச்சிறந்த படங்களில் ஒன்றாக மாறியது. விறுவிறுப்பான திரைக்கதையும் எதிர்பாராத திருப்பங்களும் இப்படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸை வரவழைத்து மிகப்பெரிய வெற்றியை தந்தது. தற்போது அந்தகன் என்ற பெயரில் தமிழில் ரீமேக் செய்துள்ள இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் நடித்துள்ளார். பிரசாந்தின் தந்தை தியாகராஜன் இயக்கியுள்ள இந்த படத்தில் பிரியா ஆனந்த், சிம்ரன், கார்த்திக், யோகி பாபு, ஊர்வசி, மனோபாலா, வனிதா விஜயகுமார், செம்மலர், பூவையார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். கிட்டத்தட்ட 3 வருடம் தயாரிப்பில் இருந்த இந்த படம் இன்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் ஹிந்தி ரசிகர்களுக்கு ஏற்படுத்திய அதே பிரமிப்பை தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தினார்களா என்பதை விமர்சனத்தில் பார்க்கலாம். பார்வையற்றவராக இருக்கும் படத்தின் நாயகனான பிரசாந்த் எப்படியாவது வெளிநாடு சென்று மிகப்பெரிய பியானோ கலைஞனாக சாதிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார். இதனால் மக்களின் அங்கீகாரத்தை பெறவும் பணம் சம்பாதிக்கவும் தான் ஒரு பார்வையற்ற இசைக்கலைஞர் என்று சிம்பதி உருவாக்கி ஊரை ஏமாற்றி வாழ்ந்து வருகிறார். இதற்கிடையில் ஒரு விபத்தின் மூலம் பிரியா ஆனந்தை சந்திக்கும் பிரசாந்திற்கு பிரியா ஆனந்த் நடத்தும் ரெஸ்டோ பாரில் பியானோ வாசிக்கும் வேலை கிடைக்கிறது. அங்கு வரும் நடிகர் கார்த்திக் இவரின் திறமையை பார்த்து தன்னுடைய திருமண நாளன்று தன் மனைவியான சிம்ரனை சர்ப்ரைஸ் செய்ய வீட்டுக்கு வர சொல்கிறார். ஆனால் அங்கு சென்ற போது சமுத்திரக்கனியும் சிம்ரனும் இணைந்து கொலை செய்த கார்த்திக்கின் உடலை பார்க்கிறார் பிரசாந்த். இவருக்கு கண் தெரியாது என்பதால் சிம்ரனும் சமுத்திரக்கனியும் பிரசாந்தை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுகின்றனர். ஒரு கட்டத்தில் பிரசாந்திற்கு பார்வை இருப்பது சிம்ரனுக்கு தெரிய வர அதன் பிறகு நடக்கும் பதட்டமும் சுவாரஸ்யமும் தான் மீதி கதை. இந்த கதையின் நாயகனாக நடிகர் பிரசாந்த் அப்படியே பொருந்தி போகிறார். கண் தெரியும் போதே தெரியாதது போல் அவர் நடிக்கும் காட்சிகள் அத்தனை தத்ரூபம். அதைவிட உண்மையாகவே அவருக்கு கண் தெரியாமல் போகும் காட்சியில் அவர் அடையும் பதட்டம் நம்மையும் தொற்றிக்கொள்கிறது. அதிலும் கார்த்திக் இறந்த இடத்தில் நடக்கும் சம்பவங்கள் தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கும் பிரசாந்தின் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உண்மையில் இவர் ஒரு டாப் ஸ்டார் தான் என்பதை மீண்டும் நிரூபித்துவிட்டார். இவருக்கு அடுத்ததாக இந்த படத்தில் கலக்கியிருப்பதும் நடிகை சிம்ரன் தான். பார்த்தேன் ரசித்தேன் படத்திற்கு பிறகு வில்லத்தனமான நடிப்பில் மிளிர்கிறார். அதிலும் K.S. ரவிகுமாரை அவர் கொல்லும் இடத்தில் அவரின் கொடூர குணத்தின் உச்சத்தை காட்டுகிறது. இவர்களை அடுத்து ஊர்வசி, யோகி பாபு, K.S. ரவிகுமார் என அனைவருமே சிறப்பான நடிப்பை கொடுத்துள்ளனர். குறிப்பாக போலீஸ் அதிகாரியாக வரும் சமுத்திரக்கனி ஆரம்பத்தில் வெறுப்பாக இருந்தாலும் உண்மை தெரிந்தும் தன் மனைவி வனிதாவிடம் பம்மும் இடம் ரசிக்க வைக்கிறது. இந்த படத்தின் மிகப்பெரிய பலவீனம் சந்தோஷ் நாராயணின் இசைதான். ஒரு மியூசிக்கல் த்ரில்லர் கதைக்கு தேவையான இசை இந்த படத்தில் இல்லாததால் திரைக்கதையை பலவீனம் அடைய செய்துள்ளது. திரைக்கதையிலும் இசையிலும் இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டியிருந்தால் டாப் ஸ்டார் இன்னும் ஒளி பெற்றிருப்பார்.